இவர நாக்கில கிசா ஜாமி பண்ணு தொட்டு துண்ணலாமா பெரிய பண்ணி இப்படி பார்க்க போனால் எத்தனையோ பெண்களுக்கு தாலி கட்டிருக்கணும், எத்தனையோ பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையில. ஆனா கடைசி நானாதான் இருக்கணும் தாலி கட்டுறேன். முடியாது. எங்க போறியா? சண்டைக்காரனை வச்சா கூட விட்டுருவாங்க. சாட்சிக்காரனை ஐயோ சொன்ன வேற நான் ஒண்ணு கொல்ல சார். ஐயோ என் இட்டு போய் கூட செக் பண்ணி என்னை காப்பாத்தி அண்ணா என்று கத்தி கதறுகின்றாயே. இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனை எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? எப்படி அலங்கோலமா காட்சியளிக்கிறாயே?
பைத்தியம் ஆயிட்டு தங்கச்சி ஐயோ அம்மா என் தங்கத்துக்கு என்ன தெரியலையே அம்மா இப்படி பிடித்து போல் பேசுகின்றாளே பைத்து பிடித்து போல் பேசுகின்றாளே என் தங்கத்துக்கு என்ன நடந்தது தெரியலையே அம்மா தங்கச்சி அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாத கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு அதிரோ எங்கம்மா இருக்க உனக்கு என்னம்மா நடந்தது என் தங்கச்சிய பாருங்கம்மா என் தங்கச்சிய பாருங்கம்மா ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இருக்குது மண்ண காதாக வளர்ந்த மனம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா தங்கச்சே அண்ணவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடோடாது ஒருத்தருக்கும் சொந்தமில்லையப்பா ஓடுள்ளது ஒருத்தருக்கும் சொந்தமில்லையப்பா ஓடுள்ளது ஒருத்தருக்கும் சொந்தமில்லையப்பா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தாயாக வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயார் தங்கச்சே வாலிபத்தின் குறைய தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தான் ஆடிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா அம்மா கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தான் தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெட்டி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தான் ஆடிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் அம்மா பெற்று போட்டா நம்ம சுமக்க பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்க பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம்
இது குத்துவேன். அந்த அக்கா சொல்லிட்டு நாக்கில கிசா ஜாமி பண்ணு தொட்டு துண்ணலாமா பெரிய பண்ணி அடவா இறைவா தங்கச்சி இதுக்கும் போடலாமா தங்கச்சி இதுக்கும் நாக்குல போடலாமா உனக்கு என்னமா நடந்தது தங்கச்சி உனக்கு என்னமா நடந்தது ஏதோ பைத்தியமாக்குதுன்னு பார்த்தா எப்படியா முன்ன நம்மள பைத்தியமாக்குது நம்ம அப்பா பாருங்க அப்பா அம்மா விளையாடணும் நான் தான் அப்பா நீ தான் அம்மா இல்ல நீ நான் வேலைக்கு போய் வரேன்னா வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்குறேன்னா வீட்டை சோச்சு ஆக்கி வைக்கணுமா வந்ததை சோறாக்கி தின்னுட்டு நம்ம பத்துக்கணும் தூக்கம் அதிகமா வருமா அதுக்கு தான் கொசு வச்சு செத்துங்கிடலாம் அடவா அடவா அம்மா உனக்கு என்னம்மா நடந்தது எதுக்குமா இப்படியாக ஐயா அந்த பூச்சி நாக்கு பூச்சி யாரையா நீங்க எங்கேயா இருக்கீங்க அந்த கப்பல்ல ஒருத்த கூட ஆம்படியா அவர் ரெண்டு பாப்பா விளையாடு இது இருக்குது பிறக்க ஐயா யாரையா நீங்க உனக்கு இரு பார்வையும் தெரியவில்லை உண்மைதானே இரு பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கெடுத்து ஐயோ ஆண்டவா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா நான் கூற வார்த்தை கேளுங்கள் ஐயா பைத்தியம் உன்னை யாரு கெடுத்தது அண்ணா இது பைத்தியம் போய் சொல்லாத சொல்லணும் அப்படி நீ சாக்லேட் வந்து தரும் அப்படி 3 சாக்லேட் கொடு மனம் நான் குட்டுக்கு நான் பண்ணேன் அப்ப யார் சொன்னா அப்ப சாக்கி தரணும் தரேன் அப்பயா நீ ஆயா வந்த ஆயா வாய் கீஞ்சு போயிடுவேன் உன்னை யாரை கருத்தது என் தங்கச்சி சுய நினைவில்லாமல் பேசுகின்றாலே என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றாலே ஐயா ஐயா இரு பார்வையும் தெரியாத நீ இந்த பெண்ணை கருத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார்
இனிமேலும் ஐயா ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா இரு கண்களை தெரியாம அனாதை நடு வீதிக்கு வந்து விட்டேனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா உண்மைத்தானே ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் இரு கண்களும் தெரியாமல் இந்த கானகத்திலே எப்படி அனாதையாக ஐயா இரு கண்களை தெரியாத நான் இப்படி அனாதைக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா இவருடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா இரு பார்வையும் மற்ற இந்த கானகத்திலே அலைந்து திரிகிறது உங்களுக்கு பார்வை ஆதையில் போனதா அல்லது பாதியில் போனதா? ஐயா எனக்கு பார்வை ஆதியில் போனது கிடையாது ஐயா சதிகாரர்கள் சுற்றியா இந்த பாவிக்கு பாதியிலுடைய பார்வை போய்விட்டது ஐயா அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? இவருடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா இவருடைய நாடு எப்படி நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு என்னுடைய நாடு சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு உண்மைத்தான் ஐயா சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா? ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள் என்னுடைய அண்ணன் பேரோ முரளி முரளியே என்னுடைய பேரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா என் தங்கச்சி ஒரு நாட்டு இளவரசி ஐயா இளவரசி ஐயா அடி பாவி நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா அது பெயர் முத்தழகியா இல்ல அவன் போய் சொல்றான் என் பேரு தான் சினேகா ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்